भारत माता की जय, भारत माता की जय, भारत माता की जय, भारतीय जनता कक्षी, भारतीय जनता कक्षी, भारतीय जनता कक्षी। அண்ணா தயவுசெய்து கைவிடுங்க, அண்ணாமலை கைவிடுங்க, ப்ளீஸ் கைவிடுங்க, தயவுசெய்து கைவிடுங்க. வசந்த அண்ணாமலை வேலை வச்ச வசந்த வேலை அந்த அடிக்காதீங்க அண்ணா, தயவுசெய்து இது பண்ணலாம், திரும்ப அடிக்காதீங்க, தயவுசெய்து அடிக்காதீங்க. உங்களை தேடி நமது அரியானப்ப சட்டமன்ற தொகுதி அருமை என்ஆர் காங்கிரசின் வெற்றி சின்னம் வெற்றி சின்னத்திற்கு வாக்கு கேட்டு நம்முடைய அண்ணா உங்களை தேடி நம்முடைய மோடியின் தளபதி பாரத தாயின் தவப்புதல்வன் தமிழகத்தில் அரசியல் வரலாற்றை புரட்டி போட்ட அன்பு தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் நம்ம ரங்கசாமியோடைய ஆதரவு பெற்ற சின்னம் சக்தி சின்னத்துக்கு வாக்கு சேகரிக்க வந்திருக்காங்க. நம்முடைய சக்தி சின்னத்துக்கு வாக்கு சேகரிக்க இங்க வந்திருக்காங்க. அதனால அருமை சகோதரர் அனைவரும் நம்முடைய மோடி ரங்கசாமி ஐயா இவங்க ஆட்சி பெற்ற சின்னம் சக்தி சின்னம். இந்த சின்னத்துக்கு வாக்கு சேகரிக்கிறதுக்கு தமிழகத்தின் சூறாவளி தமிழகத்தின் அரசியல் களத்தை புரட்டி போட்ட ஒரு மாசற்ற தலைவன் நம்முடைய அன்பு தலைவன் அண்ணாமலை ஐபிஎஸ். இளைஞர்களின் எதிர்காலம் மோடியின் தளபதி நம்முடைய அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் நம்முடைய இங்கே ஓட்டு சேகரிக்க வந்திருக்காங்க. இந்த அருமை தருணத்தில் நம்ம அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, மதிப்பு மிகுந்த வாக்காளர் பெருமக்களே, ஒரு அற்புதமான நேரத்தில் நாம் எல்லோரும் கூட 5 ஆண்டு காலமாக ஒரு அற்புதமான ஆட்சி அளித்திருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி மறுபடியும் 5 ஆண்டுகளுக்கு வர வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்துல நாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்கள், வாழ்கின்ற காமராஜராக ஒரு மாபெரும் அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் என் ரங்கசாமி அவர்கள் புதுவையில நம்முடைய முதலமைச்சராக ஏழை பங்காளியாக ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கின்றார்.
நமக்கு தெரியும், ஒரு ஓசை வர வேண்டும் என்றாலும் கூட இரண்டு கையை சேர்த்து தட்ட வேண்டும். இன்னைக்கு புதுச்சேரியினுடைய முன்னேற்றம் நடக்க வேண்டும் என்றால் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்தால் மட்டும்தான் புதுச்சேரியினுடைய முன்னேற்றம் நடக்கும்.